வணக்கம் நண்பர்களே, கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல நம்ம பார்த்தோம்னா, நம்ம கார்த்தியும் ரேவதியும் சட்டப்படி பிரிக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல சந்திரகலா சாமுண்டேஸ்வரிக்கு தூபம் போட்டு சாமுண்டேஸ்வரி வக்கீல போய் பாக்குறாங்க. என் பொண்ணையும் மாப்பிள்ளையையும் பிரிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன உங்க ரெண்டாவது பொண்ணுக்கு இப்பதானே கல்யாணம் ஆயிடுச்சு, உடனே பிரிக்கணுமா அப்படின்னு கேட்க நேரம், ஆமா ஒரு பிரச்சனையால அவன் எங்க குடும்பத்துக்கு ஆகாதுன்னு நாங்க முடிவு பண்ணிட்டோம். அதனால என் பொண்ணை காசு வெட்டி பஞ்சாயத்துல பிரிச்சோம். ஆனாலும் என் பொண்ணு அடிக்கடி அவனை கணவன் அப்படின்னு சந்திச்சுட்டு இருக்கா. அந்த உறவு முறையை அறுத்து விடணும், அதுக்கு தான் பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுனேன்னா, சரி மேடம் புரியுது, நான் பிரிச்சு விட தயார், நான் அதுக்கான விவாகரத்து பத்திரத்தை ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்லுனேன்னா, சரி கூடிய சீக்கிரம் பிரிக்கணும் அப்படின்னு அந்த வக்கீல சந்திச்சு பேசிட்டு இருக்கத நம்ம ராஜாவுக்கு ஃப்ரெண்டு ஒருத்தங்க பார்க்குறாங்க. பார்த்து உங்க மனைவி வக்கீல் ஆஃபீஸுக்கு வந்தாங்க, என்ன ஈஸ்வரி அங்கே வந்தாளா? ஆமாம், அது உங்கள் ரெண்டாவது பொண்ணு ரேவதி அவளை கணவர்கிட்ட இருந்து பிரிக்க விவாகரத்து பத்திரத்துக்கு ரெடி பண்ண வந்திருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ராஜா ஆடி போகிறாங்க. அதோட பார்த்தோன்னா நம்ம மயிலும் ராஜாவும் நம்ம கார்த்தியை சந்திக்கிறாங்க. மாப்பிள்ளை இந்த பாருங்க, வர வர சாமுண்டேஸ்வரிக்கு அட்டகாசம் ஓவர் ஆகுது, அதை விட சந்திரகலா பயங்கரமாக சாமுண்டேஸ்வரியை ஏற்றி விட்டுறா. கூடிய சீக்கிரம் தொழிலில் நட்டப்படுத்தி சாமுண்டேஸ்வரியை நடு தெருவுக்கு இந்த சந்திரா கொண்டு வந்துருவா போல இருக்கு. அதனால நீங்கள் கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்குள்ளே மறுபடியும் வரணும், அதுக்கு ஏதாவது வழி உண்டுன்னா கண்டிப்பாக வாங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. நீங்கள் இல்லைன்னா சந்திரகலாய்க்கு ஆட்டத்தினால நாங்கள் எல்லாத்தையும் இழக்க வேண்டியது வந்துடுமாப்ல. நம்ம சாமுண்டேஸ்வரியும் கண்ணு முன்னு தெரியாமல் இந்த சந்திராயா வேத வாக்கா நம்பிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் ரெண்டு வார்த்தையும் பிரிக்கிறதுக்கு வேற வக்கீலை பார்த்துருக்காங்க, விவாகரத்துக்கு ரெடி பண்ணுறாங்க. இதுக்கு மேலே நான் மௌனமாக இருந்தால் மாமா அத்தை கண்டிப்பாக எங்கள் ரெண்டு வார்த்தையும் பிரிச்சிருவாங்க. எங்கள் ரெண்டு வார்த்தையும் பிரிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை, கண்டிப்பாக இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டும் வித மாட்டு நான் ஒரு முடிவு எடுக்கிறேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. இதை கேட்டதும் சந்தோஷமாட்டு இருக்காங்க நம்ம ராஜா. சரி மாப்பிள்ளை, கூடிய சீக்கிரம் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு அந்த இடத்துல கேட்டுக்கிட்டாங்க. நம்ம ராஜாவும் ஒரு செக்கு வைக்கிறாங்க சாமுண்டேஸ்வரிக்கு. அந்த செக்கில் சரி நீங்கள் எங்கள் வீட்டிலே இருக்கலாம் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சாமுண்டேஸ்வரி ஒத்துக்கிட்டாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். நம்ம சாமுண்டேஸ்வரி கிட்ட சந்திரகலா எப்படியாவது இந்த ரேவதியும் ராஜாவையும் சட்டப்படி பிரிக்கணும், அவங்களுக்குள்ள கணவன் மனைவின்னு இப்பவும் நினச்சிட்டு தான் இந்த ரேவதி அவனை அடிக்கடி போய் பார்த்துட்டு இருக்கா. அதனால கண்டிப்பாக இதை பண்ணணும் அப்படின்னு சொன்னாரோ, நீ சொல்லுது நல்ல ஐடியா தான், இப்போவே வக்கீல போய் பார்த்து பேசி விவாகரத்துக்கு ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு போகிறாங்க. அங்கே நம்ம ராஜாவுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு அதே லாயரை பார்க்க வந்திருப்பாங்க. அவங்க பார்க்குறாங்க, என்ன சாமுண்டேஸ்வரி மேடம் இங்கே நிற்கிறாங்க அப்படின்னு கேட்க நேரம் தான் இங்கே சாமுண்டேஸ்வரி என் ரெண்டாவது பொண்ணு ரேவதியையும் மாப்பிள்ளையையும் பிரிக்கணும், அவன் எங்கள் குடும்பத்துக்கு ஆகாதுன்னு முடிவு பண்ணிட்டோம், அதனால சட்டப்படி பிரிக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல விவாகரத்து பத்திரத்துக்கு ரெடி பண்ண நியூஸை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ராஜாவுக்கு கால் பண்ணி, இந்த பாருங்க உங்கள் மனைவி ஈஸ்வரி அந்த அங்கே வந்திருந்தாங்க, அந்த லாயரை பார்க்க வந்திருந்தாங்க, அப்போது அவங்க விவாகரத்து உங்கள் ரெண்டாவது பொண்ணுக்கு ரெடி பண்ணதுக்காகவும் வந்திருந்தாங்க அப்படின்னு உள்ள தகவலை தெரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம ராஜா. ஐயோ நம்ம ரேவதியை மாப்பிள்ளையும் பிரிக்கிறதுக்கு இந்த சந்திரகலா தூபம் போட்டு சாமுண்டேஸ்வரி இப்படி பத்தி எரியிறாளே, ஐயையோ இப்போ என்ன பண்ண, இந்த விஷயத்த மாப்பிள்ளைகிட்ட சொல்லணும் அப்படின்னு மயிலை கூட்டிட்டு நம்ம கார்த்தியை போய் சந்திக்கிறாங்க. இந்த பாருங்க மாப்பிள்ளை, நீங்கள் வீட்டில் இல்லாததை பயன்படுத்தி இந்த சந்திரகலாக்கு ஆட்டம் ஓவராகிட்டு போகுது, அவள் என்னென்னமோ பண்ணுறா, அவள் நீங்கள் கூடிய சீக்கிரம் எங்கள் வீட்டுக்கு வரணும் மாப்பிள்ளை, இல்லாட்டா சாமுண்டேஸ்வரியை ஏற்றி விட்டு அவள் செங்கல் சுளையை விற்றது மாதிரி ஒவ்வொன்றா விற்க வச்சு நடு தெருவில் இந்த சாமுண்டேஸ்வரியை கூடிய சீக்கிரம் கொண்டு வந்துடுவா. ஏன்னா அவளுக்கு திட்டமே அதுதான், அதெல்லாம் ஒவ்வொன்றா நிறைவேற்றிட்டு இருக்கா. எதையாவது பண்ணி இந்த சந்திரகலாவுக்கு ஒரு ஆப்பு வைக்கணும், அது நீங்கள் வந்தால் தான் முடியுமாப்ல. அதே நேரம் உங்களுக்கும் ரேவதிக்கும் முறைப்படி விவாகரத்து வாங்க அவள் லாயரை சந்திச்சிருக்கா, இதெல்லாம் சரியில்லை மாப்பிள்ள அப்படின்னு சொல்லுறேன். நான் என்ன அமைதியாக இருந்தேன்னா கண்டிப்பாக அத்தை திருந்த போகிறது இல்லை, இந்த சந்திரகலாவுக்கு பேச்சை கேட்டுட்டு எனக்கு வாழ்க்கையில் இருந்து நிரந்தரமாக ரேவதியை பிடிச்சிருவாங்க, அது மட்டும் நடக்கக்கூடாது, எங்கள் ரெண்டு பேர்த்தையும் பிரிக்கிறது அவ்வளோ ஈஸியாக இருக்கக்கூடாது
அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ராஜா முடிவு பண்ணுறாங்க. அது முக்கியம் இல்லை மாப்பிள்ள, நீங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளே வரணும், மறுபடியும் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்தால் தான் இந்த சந்திரகலாவுக்கு வந்து ஆப்பு வைக்க முடியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாரு. சரி அப்படின்னு வந்து நம்ம ராஜா வந்து நீங்கள் பயப்படாதுங்க, கூடிய சீக்கிரம் இதுக்கு ஒரு முடிவு கட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம ரேவதியை வந்து சந்திக்கிறாங்க நம்ம ராஜா. அப்போ தான் நம்ம ரேவதி சொல்கிறாங்க, எங்கள் அம்மா விவாகரத்துக்கு நம்ம 2 பேர்த்துக்கும் ரெடி பண்ணியிருக்காங்க, ஆனால் இதுக்கெல்லாம் நான் வந்து சம்மதிக்க போகிறது இல்லை. ஆனால் என்ன வந்து நீ வந்து உன் கூட கூட்டிகிட்டு போன, நான் உன் கூட வாழ விரும்புகிறேன் ராஜா. நம்ம தனித்தனியாக பிரிஞ்சிருந்து அம்மாவோட மனசு எப்படி வந்து இந்த கல் மனசு கரையும் அப்படின்னு வந்து எனக்கு தெரியாது. ராஜா எங்கள் அப்பாவை பார்த்தியா, இத்தனை வருஷம் அவங்க அம்மாவை சந்திக்க விடாமல் எங்கள் அம்மா அவங்க வாழ்க்கையே முடிய அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. என்ன வந்து அவங்க எங்கள் பாட்டி கூட வந்து சேர்ந்து சந்தோஷமாக எங்கள் அப்பா இல்லை. அதே மாதிரி வந்து நம்ம வாழ்க்கையும் 2 பேர்த்தையும் நம்ம வயசானாலும் சேர விட மாட்டாங்க. அவ்வளோ வன்மம் எங்கள் அம்மா கிட்ட இருக்குது. அதனால் நீங்கள் தான் வந்து எதாவது பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம், கவலைப்படாத, நீ எல்லா லக்கேஜையும் பேக் பண்ணி வை, நான் வந்து வாரேன் உங்கள் வீட்டுக்கு வந்து. நான் ரேவதி என் மனைவி, நான் விவாகரத்துக்கு நாங்கள் 2 பேரும் சம்மதிக்கலை. பஞ்சாயத்து கூட்டத்தில் உங்கள் சம்மதத்து நீங்கள் வந்து என்ன ஜெயிலிருந்து வந்து வெளியெடுக்கிறதுக்காக தான் ரேவதி அப்படி ஒரு விஷயத்த சொன்னா. ஆனால் முறைப்படி நாங்கள் கணவன் மனைவி தானே, நான் வந்து என் மனைவியை என் கூட அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு வந்து நம்ம ராஜா வந்து சொல்லுறேன், உங்கள் வீட்டுக்கு வாரேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க. சரி நீ வந்த உடனே எங்கள் அம்மா அப்படியே வந்து உன் கூட என்ன அனுப்பிட மாட்டாங்கல்ல ராஜா அப்படின்னு வந்து கேட்க நேரம், அனுப்ப வைப்பேன், இல்லாட்டா அதுக்கும் ஒரு வழி வச்சுருக்கேன், அனுப்பாட்டா நான் அப்போ என் மனைவி இருக்க இடத்துல தான் நான் இருக்க போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லுவேன். அப்போனா நீ வந்து என் கணவர் ராஜராஜா எப்படி வந்து அவருக்கு குடும்பத்தோட ஒட்டும் உறவும் இல்லாமல் இருக்காங்களோ அதே மாதிரி நீ வந்து என் குடும்பத்தில் வந்து என்னோட மருமகனாட்டு மட்டும் இருக்கணும், அந்த ராஜசேதுபதியோட பேரை நாட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு கண்டிப்பாக அவங்க அம்மா ஒரு புதிரை போடுவாங்க. அப்போ தான் நான் வந்து சரி அப்படின்னு வந்து தலையாட்டுவேன். ஆனால் கூட இருந்தே அந்த சந்திராவோட முகத்தை வெட்ட வெளிச்சமாக அத்தைக்கு தெரியப்படுத்தணும். அப்போ தான் அவங்களுக்கு உண்மை தெரிய வரும். அதோடு மட்டும் இல்லை, உங்கள் பாட்டி, அதான் உங்கள் சிவகாமி பாட்டி சாவுக்கான காரணம் அந்த முத்துவேலு தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வெட்ட வெளிச்சமாட்டு அத்தைக்கு தெரியப்படுத்த என்ன வந்து பண்ணணுமோ அந்த ஏட்டு சண்முகத்தோட ஃபோனை எடுத்து அத்தைக்கு நிரூபிக்கணும். அதுலனால தானே அத்தை கோபமாட்டு நம்ம குடும்பத்து மேலே இருக்காக ரேவதி. அந்த கோபம் வந்து போயிட்டுனா கண்டிப்பாக வந்து அத்தை பாட்டியையும் எங்களையும் ஏற்றுக்கிடுவாங்க, எனக்கு நல்லா நம்பிக்கை இருக்குது. அந்த கோபம் போகணும், அதுக்கு அந்த சண்முகம் ஏட்டோட ஃபோனு கையில் கிடைக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ராஜா வந்து ஒரு நம்பிக்கையோடு நம்ம ரேவதிட்ட சொல்கிறாங்க. சரி நான் வந்து லக்கேஜை பேக் பண்ணி வைக்கிறேன், கண்டிப்பாக நீ வந்து என்னை கூப்பிடவா, எங்கள் அம்மா பேய் அரைஞ்சி நிற்கணும் அப்படின்னு வந்து நம்ம ரேவதி சொல்கிறாங்க. நம்ம ராஜா வந்து சரி அப்படின்னு வந்து நம்ம ரேவதியை கூப்பிட அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. நம்ம ரேவதியும் கடக்கு பிடக்கு நீ வந்து லக்கேஜை பேக் பண்ணிவிட்டு நான் என் கணவர் வீட்டுக்கு போகிறேம்மா அப்படின்னு வந்து கிளம்புறாங்க. என்னடி சொல்லுற அப்படின்னு வந்து தடுக்கிறாங்க. நீ இல்லாமல் இந்த வீடு இருக்காது, உன் மேலே அவ்வளோ எனக்கு வந்து பாசம் இருக்குது, நான் வந்து விட மாட்டேன் ரேவதி. நீ ஏம்மா என்ன நினச்சிட்ட, துப்பாக்கியை வச்சு கல்யாணத்தை சம்மதி வச்ச, எல்லாமே துப்பாக்கியை காட்டி மிரட்டி பண்ணுற, இப்போவும் என்ன பண்ண போகிற அப்படின்னு வந்து அந்த இடத்துல நான் கேட்பேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்குறாங்க ரேவதி. அதே நேரத்தில் பாத்தியாக்கா இந்த டிரைவர் பையன் உன் பொண்ணோட மனசை எவ்வளோ தூரம் மாற்றி வச்சுருக்கான் அப்படின்னு வந்து சந்திரா வந்து தூண்டி விட்டுறாங்க. அப்போ தான் இந்த பாரு, இவன் வந்து உன் கூட சேர்ந்து வாழணும்னா நான் இப்போ ஒரு கண்டிஷனுக்கு அவன் சம்மதிக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எனக்கு அம்மா என்ன கண்டிஷன், உங்கள் அப்பா எப்படி அந்த குடும்பத்தோட ஒட்டும் உறவும் இல்லாமல் இருக்காங்களோ அதே மாதிரி இவன் வந்து அந்த கிழவியோட குடும்பத்தோட ஒட்டும் உறவும் இல்லாமல் என்னோட மருமகனாட்டு இங்கே இருக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வார்த்தை வருது. சரி இதுக்கு என் மாப்பிள்ளை சம்மதிப்பார், எனக்காக ராஜா சம்மதிங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சம்மதம் நம்ம ரேவதி வந்து ராஜா கிட்ட கேட்குறாங்க. ராஜாவும் சரி கூடிய சீக்கிரம் உண்மை தெரிஞ்ச பிறகு நீங்களே எங்கள் பாட்டி குடும்பத்தோட சேருவீங்க, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல ராஜா வந்து நினைக்கிறாங்கங்க.